ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் மந்த் ப்ரெடிக்ஷன்ஸ். உங்களுடைய எனர்ஜிஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன உங்களுக்கு வந்து கைடன்ஸ் யூனிவர்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபைனலாக பிளெஸ்ஸிங்ஸ் என்ன ஹனுமர்ஜி டெக்ல இருந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி 2 செட் ஆஃப் பைல்ஸ். என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னா 2 பென்ங்க. ஸோ கில்டர் பென். ஓகே, 2 கில்டர் பென். ஸோ pile 1 வந்து பர்பிள் கலர் அண்ட் pile 2 வந்து பிங்க் கலர். ஸோ இது பார்க்கும்போது எனக்கு ஏஞ்சல்ஸ் எல்லாம் கையில் வச்சுருப்பாங்கள்ல, இந்த வான்ஸ், ஒரு ஸ்டார் மாதிரி. ஸோ அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, நல்லா வாங்கிட்டேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய இன்ட்யூஷன் எந்த pile சொல்லுதோ அது உங்களுடைய பர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன் எதுவாக இருக்கும். pile 1 இந்த பர்பிள் கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹனுமர்ஜி தரா டெக்லேருந்து என்ன உங்களுக்கு வந்து கைடன்ஸ், இந்த மாதத்துக்குரிய கைடன்ஸ் வரப்போகுது அப்படின்றத பார்த்துடலாம். உங்களுடைய எனர்ஜிஸ் எப்படி இருக்கு, இந்த மாதத்துக்குரிய எனர்ஜிஸ். ஓகே, கார்ட்ஸ் விழுந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட் Ten of Swords, செகண்ட் வந்து பேஜ் அண்ட் Queen of Swords இருக்குது. எனக்கு உங்களோட எனர்ஜி ஸ்டார்ட் இருந்தே கொஞ்சம் பதட்டமான ஒரு சிச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் போயிட்டுருக்கலாம். சம் சிச்சுவேஷன் வந்து காம் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல், மனசளவில் கொஞ்சம் பெயின் இருக்குது. ஈவன் சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கூட இருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. பட் இது வந்து ரெக்கவர் ஆக போகுதுங்க. அதனால் வந்து வருத்தப்பட வேணாம். எனி சிச்சுவேஷன் இதிலேருந்து தாண்டி நீங்கள் வர போகிறீங்க. அண்ட் சிச்சுவேஷன் வந்து ஒரு ஸ்டார்ட் நியூ அப்படின்ற மாதிரி கொடுக்க போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் வந்து சம் கிளாரிட்டியும் இருக்க போகுது அந்த விஷயத்தில். இல்லை நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு சரவுண்ட்ஸ் எது வேணாலும் சொல்லலாம். இந்த சிச்சுவேஷன்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே வர போகிறீங்க. ஒரு நியூ ஸ்டார்ட் அப்படின்றது இருக்குது. ஒரு எனர்ஜி வைஸ் ஒரு மேபி நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு யாராவது வந்து தடையாக இருக்கலாம், இல்லை வந்து சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து உங்களுக்கு போட்டுட்டு இருக்கலாம். அந்த மாதிரியும் எனக்கு மெசேஜ் வருது. ஓகே, மேபி அதுக்கு வந்து நீங்கள் அப்போசிஷன் பண்ணிட்டு இருக்கலாம், அகைன்ஸ்ட் கொடுத்துட்டு இருக்கலாம். ஈக்குவலாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்போசிட் அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு தெரியுது. உங்களோட எனர்ஜி பொறுத்த வரைக்கும் ஈவன் உங்களுக்கு பலம் இல்லை அப்படின்னாலும், மனசு வந்து பெருசாக ஒத்துழைக்கலை, உடம்பு ஒத்துழைக்கலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ண போகிறீங்க, பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து ஒரு பென்டக்கிள்ஸ் இஷ்யூ அப்படின்றது கூட போயிட்டு இருக்கலாம். சம்திங் எனக்கு பென்டக்கிள்ஸ்லையும் தெரியுது. ஒரு விஷயத்தை வந்து ஒரு மாற்றணும்னு நினைக்கிறீங்க, ஒரு விஷயத்தை வந்து ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேவராக கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. சம்திங் அது ரிலேட்டட் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் வந்து அந்த விஷயத்தை வந்து ஒன்றும் கம்ப்ளீட்டாக எண்ட் பண்ணணும், இல்லை வந்து ஒரு நியூ ஸ்டார்ட் கொடுக்கணும், இல்லை அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு ஃபேவராக கொண்டு வரணும். சம்திங் அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, 6 of Cups அண்ட் டெத். நெக்ஸ்ட் என்ன கார்டு வருது அப்படின்றத பார்க்கலாம். எஸ், அதுதான் சம் சிச்சுவேஷன் வந்து நினச்ச மாதிரி போகல, இல்லை வந்து அவங்களால கஷ்டம் போயிட்டுருக்கு, அவங்களால ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இது வந்து ரிலேஷன்ஷிப் மட்டும் எடுத்துக்காதீங்க, இது யாரை வேணாலும் எடுக்கலாம். ஸோ அந்த பர்சன் மூலியமாக உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில், உங்களுடைய லவ் லைஃப்பில், உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனை போயிட்டுருக்கலாம். பண விஷயத்தில், எமோஷ்னலி ஒரு ப்ரெஷர், ஒரு ஃபோர்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கலாம். சம்திங் உங்களால் வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு உங்களால் வர முடியலை, சேஞ்ச் பண்ண முடியலை அந்த சிச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்போ இது முடியும், இந்த கஷ்டம் எனக்கு எப்போ முடியும், இல்லை முடியணும்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெக்டிக்காக இருக்கலாம். சிலர் டிஸ்டன்ஸில் இருக்கலாம், சிலர் வந்து ஃபேமிலி நினச்சி வருத்தப்படுறது, இல்லை வந்து சிலர் வந்து ஃபேமிலிக்கு பிரச்சனை பண்ணுறவங்கள நினச்சி வருத்தப்படுறது, இல்லை உங்களுடைய லவ் லைஃப்பில் பிரச்சனை இருக்கிறவங்கள வந்து சமாளிக்க முடியலை. சிலருக்கு வந்து பென்டக்கிள்ஸ், அந்த மாதிரி தான் ஓவரால் எனர்ஜி இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது.
அட் ப்ரெசென்ட் ஃபஸ்ட்டு வந்த கார்டே உங்களுக்கு வந்து 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வரும்போது என்ன பண்ணுறது, 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸும் இங்கே வந்துருச்சு. என்ன பண்ணுறது, எப்படி வந்து இது முடிவெடுக்கிறது எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்னால் வந்து அந்த ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் வந்து கொண்டு வர முடியலை. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி பெயின்ஃபுல்லாக எனக்கு தெரியுறீங்க. மனசு வந்து ஒரு ஹெல்த்தியாக இல்லை, அதான் நான் சொல்வேன். ஒரு ஹெல்த்தியாக இல்லை, மனசு வந்து சந்தோஷமாக இல்லை. எதையோ நினச்சி வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. சில பேர் உங்களை விட்டுட்டு போகணும், இல்லை சில சுச்சுவேஷன் வந்து முடியணும், சில கஷ்டமான பீரியட்லேருந்து தப்பிக்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு எனர்ஜி வருது. ஓகே, வேறு என்ன அட்வைஸ்? இந்த எனர்ஜிஸ் இவ்வளோ எனர்ஜிஸ் காமிச்சிருக்காங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ ஒரு மிக்ஸ்டு அப்படின்னு கூட சொல்ல முடியாது. எனி சேஞ்சஸ் இஸ் தேர்? ஏதாவது சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதம் கிடைக்குமா? ஓகே, யாரோ உங்களை நினச்சி மிஸ் பண்ணுறாங்க, உங்களை நினச்சி வருத்தப்பட்டுட்ருக்காங்க. உங்களுடைய கான்டாக்ட் கிடைக்க மாட்டேங்குது, உங்களுடைய கம்யூனிகேஷன் கிடைக்க மாட்டேங்குது. உங்களை நினச்சி ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி, ஒரு ஃபீல் வைஸ், எமோஷ்னலி அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன தான் அவங்களுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணாலும், இல்லை வந்து சம்திங் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு வரணும்னு நினச்சாலும் உங்களால் முடியலை. அந்த பர்சன் வந்து ஒரு அடமெண்ட்டாக இல்லை டாமினண்ட்டாக உங்களை வந்து பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க, உங்களை சேஸ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த மாதிரி தான் எனக்கு எனர்ஜி வருது. இது நீங்கள் கிடையாது, நீங்கள் வந்து இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரணும்னு தான் நினைக்கிறீங்க. சம்திங் உங்களுக்கு வந்து இந்த எமோஷ்னலி பிரச்சனை கொடுக்குற விஷயம், மணி வைஸ் பிரச்சனை கொடுக்குற விஷயம், உங்களை டார்ச்சர் பண்ணுற விஷயத்துலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க. நிம்மதியாக தூங்கினா போதும், நிம்மதியாக சாப்பிட்டா போதும், நிம்மதியாக இருந்தால் போதும், பிரச்சனையிலேருந்து வெளிப்பட்டால் போதும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் தான் உங்கள்கிட்ட எனக்கு தெரியுது. ஆனால் அந்த பர்சன் வந்து விடாமல் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த எந்த ஏஜ் குரூப் வேணாலும் இருக்கலாம், எந்த சுச்சுவேஷன் வேணாலும் இருக்கலாம். ஆனால் எமோஷ்னலி 2 கார்ட் 6 ஆஃப் கப்ஸ் அண்ட் 4 ஆஃப் கப்ஸ் வரும்போது சில பேரண்ட்ஸ், சில ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி தான் தெரியுது. சம்திங் உங்களுக்கு வந்து முன்னாடி போக முடியல, ஒரு ஹோப், உங்கள் மனசுக்கு வந்து ஒரு ஹோப் கொடுத்து உங்களால் வந்து போக முடியல. அந்த மாதிரி தான் எங்கள் பிரச்சனை இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து அட்வைஸ் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஓகே, என்ன அட்வைஸ் வருது அப்படின்றது பார்த்துடலாம். உங்களோட எனர்ஜிஸ் பார்த்தாச்சு. எனி அட்வைஸ்? 8 ஆஃப் கப்ஸ், எம்பரர். ஓகே, இது வந்து எப்படி இருக்குன்னா, அவங்களுடைய எனர்ஜி எம்பரர் ஸ்டேஜில் தான் இருக்குது. அதாவது நீங்கள் எப்படி நீங்கள் பதில் சொன்னாலும், எப்படி இதுக்கு வந்து ஒரு ரூட்டு மாற்றினாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேசுவாங்க, இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. உங்களை வந்து விடுறதா இல்லை, அந்த மாதிரி தான் எனக்கு அந்த எனர்ஜிஸ் வருது. ஸோ உங்களை வந்து நிம்மதியாக இருக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க அந்த பர்சன். ஓகே, சிலர் வந்து சிப்ளிங்ஸாக கூட இருக்கலாம், ரத்த சம்மந்தப்பட்டவங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரியுது. சிலர் ஃபேமிலி, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சம்திங் இங்கே ட்ராபேக் ஹெவியாக தெரியுது. ஓகே, உங்கள் ரீடிங்கில் இதிலேருந்து நீங்கள் விடுபடணும்னு நினைக்கிறீங்க. சம் சிச்சுவேஷன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செப்பரேஷனில் இருக்கிறது, இல்லை உங்களுடைய மனசு வந்து அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, உங்களோட ஒப்பீனியன் வந்து அவங்க அக்ரி பண்ண மாட்டேங்கிறாங்க, நீங்கள் என்ன பேசினாலும் அதுக்கு வந்து ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது. நிறைய தடவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க, விட்டு கொடுத்துட்டு போயிருக்கீங்க, அந்த மாதிரியும் தெரியுது. பட் இருந்தாலும் அவங்களுடைய ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ஓவராக கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது. இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். ஓகே, ஸோ இது வந்து என்ன எனர்ஜிஸ் இருக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். சரியா? இது அட்வைஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இவங்களை மீறி ஒரு ஸ்டெப் எடுக்கணும், இவங்களை மீறி நான் ஒரு காரியம் பண்ணணும், இல்லை இவங்களோட எனர்ஜி எனக்கு வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்க பிடிக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுக்கணும்னு நினச்சாலும் அது உங்களால் முடியல. க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க, உங்களை கண்காணிச்சிட்டே இருக்காங்க, நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்களோ அவங்க வந்து சொல்லி காமிக்கிறாங்க. சம்திங் அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிட்டுருக்குங்க. ஸோ உங்களை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, சம் டிமாண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, இந்த பர்சன் யாராக வேணாலும் இருக்கலாம், ஃபேமிலிக்குள்ளே, ஒர்க்கிங்கில், சில ஒர்க்கிங்கில் கூட எனக்கு தெரியுது விட்டுட்டு போகணுன்னு நினச்சாலும் அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து அமைய மாட்டேங்குது. அங்கே வந்து ஒரு ஃபேட்டட் மாதிரி வேலை பார்த்துட்ருக்காங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் ஃபாரினில் ஒர்க் பண்ணுறது, ஒரு ஃபேமிலிக்காக கேர் பண்ண முடியாமல் இருக்கிறது உங்களால். ஸோ அந்த மாதிரியும் தெரியுது. ஓகே, ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு கோட், நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்திருக்கு. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது வந்திருக்குங்க. ஓகே, ஸோ சம்திங் ஒரு சேஞ்சஸ் இருக்குது, நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஆனால் நீங்கள் இந்த வைப்லேயே நீங்கள் இருக்கும்போது அது உங்களுக்கு வந்து
எப்படி இருக்குது பாருங்கள். பாட்டம் ஆஃப் தி டெக் வந்து கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், டோன்ட் வரி. இப்போ வந்து சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தாலும் சேஞ்சஸ் இருக்குது இன் ஃப்யூச்சர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க, ஏதோ எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், இல்லை புரியாத விஷயம், எனக்கு வந்து சம் சிச்சுவேஷன் வந்து எனக்கு பிடிக்காமல் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சாலும் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. அது உங்கள்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்டு கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. ஸோ உங்களை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காங்க, உங்களை வந்து டேக் கேர் பண்ணுறதுக்கும் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 2 எனர்ஜி எனக்கு தெரியுது, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் எம்பரர். ஸோ உங்களுக்கு வந்து ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸாக யார் இருக்க போகிறாங்க, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்ற மாதிரி தான். ஸோ சம் எனர்ஜி 2 பேர் எனக்கு தெரியுறாங்க, 2 விஷயம் உங்களுக்கு தெரியுது. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லதும் இருக்குது. ஓகே, நல்ல விஷயமும் நீங்கள் நினைக்கிற விஷயம், சந்தோஷமான விஷயம் இருக்குது. ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது வந்து பென்டக்கிள் சைடில் ஒர்க்கிங்கில் ஒரு சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வர நினைக்கிறீங்களா, அதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆல்ரெடி இருக்கிற விஷயம் வந்து அவங்க சக்ஸஸாக இருக்கலாம், இல்லை அவங்க சந்தோஷமாக இருக்கலாம், உங்களால் அவங்களுக்கு வந்து ஆதாயம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு எனர்ஜி கிடைக்கிது. ஓகே, ஸோ இது வந்து இந்த லைஃப் வந்து ஒரு அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு ஒர்க்கிங்கில் இருக்கட்டும், உங்களுடைய சந்தோஷம் அப்படின்றது தான். ஸோ உங்களுடைய சந்தோஷம் தான் இங்கே மெயினாக காமிச்சிருக்காங்க. ஓகே, அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, எமோஷ்னலி நீங்கள் வந்து எதை வந்து எடுத்துக்கணும், டேக் ஓவர் பண்ணிக்கணும், அதுதான் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இதுதான் இந்த 2 கார்டு உங்களுக்கு வந்து அட்வைசிங் கார்டு மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. ஃபைனலாக உங்களுடைய ஹனுமான் டெக் என்ன கார்டு, என்ன பிளெஸிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கார்டு என்ன அப்படின்னா கரேஜ் அண்ட் டிவோஷன். உங்களுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள். லீட் பை எக்ஸாம்பிள் அண்ட் ஐ லெட் த வானரா ஆர்மி வித் கரேஜ் அண்ட் டிவோஷன்ஸ் அப்படின்ட்டு வந்திருக்கு. கொஞ்சம் தைரியமாக இருங்க, உறுதியாக இருங்க, டிவோஷனாக ஃபீல் பண்ணுங்கள், இன்ஸ்பயர் அதர்ஸ் த்ரூ யுவர் ஆக்ஷன்ஸ் அண்ட் அதாவது நீங்கள் பண்ணுற விஷயம் மூலிமா மற்றவங்க உங்களை இன்ஸ்பயர் பண்ணணும், அட்மையர் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள், தைரியமாக பண்ணுங்கள். கொஞ்சம் டிவைன் கனெக்டிவோடு இருக்கும்போது இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக ரன் ஆகுங்க. அதே மாதிரி engage in acts of service that align with your values and promote justice. இது வந்து நீங்கள் எமோஷ்னலாக கெஞ்சும் போது, இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு சேஸ் பண்ணும்போது, இல்லை ஒரு விஷயத்துக்காக வந்து அவங்களுடைய ஒரு டிபெண்ட்டாக அந்த விஷயம் கொண்டு வரணும். ஸோ அவங்க கீழேருந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாறி அந்த விஷயத்தை சக்ஸஸ் அந்த மாதிரி கிடையாது. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, உங்களுடைய வேல்யூஸ் என்ன, நீங்கள் எதை வந்து ப்ரொமோட் பண்ண போகிறீங்க. ஸோ மற்றவங்களுடைய ஒரு வேல்யூ ஒர்த் நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களோட டைமிங் கொடுக்குறீங்க, அவங்களுடைய சஜஷனுக்கு வந்து நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்க. ஆனால் உங்களுடைய வேல்யூக்கு வந்து மதிப்பு கொடுங்க, நீங்கள் உங்களுடைய வேல்யூக்கு வந்து மதிப்பு கொடுங்க. அதை வந்து ப்ரொமோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் உங்களுக்கு வந்து நடக்குங்க, நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கும். ஸோ ஓகே, ஸோ நீங்கள் வந்து நிறைய கஷ்டப்படுறீங்க. விஷயம் வந்து என்ன அப்படின்னா, உங்களுடைய ஒரு வேல்யூ வந்து உயர்த்தும் போது அவங்களும் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை உங்களுடைய ப்ரைவசி, உங்களுடைய திங்கிங், நீங்கள் உங்களுக்கு எது வந்து ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு, அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லும்போது சம்திங் அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களை வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி சில விஷயங்கள் பண்ணுறீங்க, ஆனால் அதுக்கு நல்ல பேரும் கிடையாது அப்படின்ற மாதிரி இங்கே இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள வந்து இப்படி சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் வந்து செய்யும் போது, பேம்பரிங் பண்ணும்போது அவங்களால இதுதான் அதிகமாக இருக்கும், இந்த விஷயந்தான் அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்க வந்து மாற மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் தான் பண்ணுவீங்க, இல்லை என்ன பண்ணாலும் சிம்பத்தி க்ரியேட் பண்ணாலும் நீங்கள் பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அலைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ உங்களுடைய வேல்யூக்கு நீங்கள் மதிப்பு கொடுப்பீங்க, உங்களுடைய விஷக்கு, உங்களுடைய மனசுக்கு, உங்களுடைய ஒப்பீனியனுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக எப்போ ஒரு அடி எடுத்து வைப்பீங்களோ அப்போ தான் அவங்க உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க, உங்களுடைய லைஃப்பை மதிக்க ஆரம்பிப்பாங்க, உங்களுடைய ப்ரைவசியை மதிக்க ஆரம்பிப்பாங்க, உங்களுடைய ஃப்ரீடம் அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ இல்லைனா இதுதான் உங்களை இந்த எமோஷ்னலி வந்து ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்கிறது, உங்களை வந்து ஒரு மனசளவில் பெருசாக ஒரு ஃப்ரீடமாக இல்லாமல் இருக்கிறது, அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. சம்திங் அந்த மாதிரி எனக்கு தெரியுது. இது யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது எடுத்துக்கோங்க. இந்த எனர்ஜி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களை வந்து ஒருத்தவங்க சேஸ் பண்ணுறாங்க, அவங்கள வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க, நீங்கள் அதில் வந்து மீள முடியாமல் தவிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி உங்களுடைய வேல்யூஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறீங்களோ, எப்படி நீங்கள் அதில் வந்து கரேஜாக இருக்கீங்களோ, அப்போ வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியாது.
நீங்கள் உங்களை வந்து பேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுடைய செகண்ட் கார்டு என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ பேஷன்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. பேஷன்ஸ் இஸ் கீ. as I patiently search for Sita, cultivate patience and trust in divine timing அப்படின்றது வந்திருக்குங்க. உங்களுடைய அடுத்த ஆயுதம் என்ன அப்படின்னா பேஷன்ஸ் தான். ஸோ இந்த விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. நான் கோவப்படாதீங்க. ஸோ எது வேணாலும் இருக்கட்டும், சுச்சுவேஷன் எது வேணாலும் இருக்கட்டும், பேஷன்ஸாக இருங்க. ஸோ பேஷன்ஸாக ஒரு விஷயத்தை வந்து அப்ளை பண்ணுங்கள், யோசிங்க, அது வந்து விவேகமாக முடிவெடுங்க. அந்த மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். அதுக்கு வந்து பொறுமை, நிதானம் அப்படின்றது வந்து ரொம்ப அவசியம். ரெமடி என்ன அப்படின்னா சாண்ட் ராம் ராம் இன்ட்ரெஸ்டிங் பீரியட் அப்படின்றது வந்திருக்கு. உங்களுக்கு மனசு எப்பப்போ வருத்தமாக இருக்கோ இல்லை கஷ்டமாக தோணுதோ அப்போ வந்து ஸ்ரீராமபிராணம் நினச்சிக்கோங்க. ராம் ராம் அப்படின்ற மந்த்ரா வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு சேண்ட் பண்ணிட்டே வாங்க. அண்ட் ஹேவ் பேஷன்ஸ், த ரிசல்ட் வில் பி இன் யுவர் ஃபேவர் இன் அண்ட் எஸ், இதுதான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதில் வந்து ஹோப் வைங்க. அந்த ஃபேவரான முடிவு உங்களுக்கு சார்ந்து வரும். ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய மெயிலடி இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அக்கௌண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் கொடுங்க. தேங்க்யூ. பைல் 2 இந்த பிங்க் கலர் பென் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஹனுமர்ஜி அவங்களுடைய டெக் என்ன உங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க போகிறாங்க, என்ன ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். 2 கார்ட் ஃபைனலாக பார்க்கலாங்க. பைல் 1 கொஞ்சம் ஹெவியாக எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, எனர்ஜி வைஸ். பைல் 2 உங்களுடைய எனர்ஜி பார்க்கலாம். பைல் 2 உங்களுக்குரிய ஹனுமர் கார்ட்ஸ், 2 கார்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்குரிய எனர்ஜிஸ் இந்த மாதம் எப்படி இருக்கு? Pile 2 இந்த மாதத்துக்குரிய எனர்ஜிஸ், உங்களுடைய எனர்ஜிஸ். Chariot, Empress. வாவ், நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து லைஃப்பில் தேடி வரப்போகுது இந்த மாதம். சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப், சிலருக்கு வந்து நினச்ச ஒரு ஒர்க்கிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஃபேமிலி லைஃப்பில் சம் க்ரோத் தெரியுது. பசங்களுக்கான ஏதாவது ஒரு முயற்சி, மேரேஜ் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு அலைன்ஸ் பார்க்குறது. ஓகே, ஸோ எமோஷ்னலி யூ ஆர் ஹாப்பி. நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மெசேஜ், சில பேருடைய கம்யூனிகேஷன், ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சிலருக்கு வந்து குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு குட் நியூஸ் அப்படின்ற மாதிரியே இருக்குது. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த விஷயமும் ஒரு நடக்க போகுது. சிலருக்கு வந்து மேரேஜ், ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, சிலருடைய கம்யூனிகேஷன், ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ண மீட்டிங், பிஸ்னஸ் மீட்டிங், ஒர்க் மீட்டிங், அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏதோ ஒரு விஷயம், அது வந்து ஒரு நல்ல விஷயங்க. ஒரு ஃபங்க்ஷன் இருக்கலாம் வீட்டில், இல்லை ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம். வந்து ஒரு ப்ராக்ரஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதில் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இல்லை எடுக்க போகிறீங்க. சம் வில் பவர் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. ஸோ ஒரு கரேஜியஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. சம் சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து அந்த ஜேர்னி வந்து சக்ஸஸ் கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ ஆக்ஷன் மோட் இருக்குது. அதே மாதிரி சில விஷயத்துக்கு வந்து க்யூரியாசிட்டி, என்ன நடக்கும், என்ன மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அந்த பர்சன் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா என்ன மாதிரி சர்ப்ரைஸ், அவங்கக்கிட்ட இருந்து என்ன பதில் கிடைக்கும், சம்திங் நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு வந்து என்ன முயற்சிகள், இந்த மாதிரியெல்லாம் தெரியுது. ஸோ இது வந்து ரிவர்ஸ் வந்திருக்கு. நைட் ஆஃப் வான்ஸ் அப்படின்றது வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. ஆல்ரெடி நீங்கள் ஆக்ஷன் எடுத்ததுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது, அதான் நான் சொல்லுவேன். இங்கே வந்து ஆக்ஷன் ஆஃப் வான்ஸ் அப்படின்றது வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. இப்போ வந்து நீங்கள் அந்த ஃப்ரூட்ஃபுல் மொமெண்ட்டை வந்து நீங்கள்
என்ஜாய் பண்ண போகிறீங்க. அந்த ஃப்ரூட்ஃபுல் சுச்சுவேஷன், அந்த ஃப்ரூட்ஃபுல் மொமெண்ட் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. இன் மணி வைஸ் கூட இருக்கலாங்க. ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ண மணி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஃபண்ட் இருக்கலாம், இல்லை வந்து சேவிங்ஸ் அமௌண்ட் இருக்கலாம், இல்லை புதுசாக ஒரு பொருள் வாங்குறதா இருக்கலாம், கல்யாணமாக இருக்கலாம், ஒருத்தரை வந்து மீட் பண்ணுறதா இருக்கலாம். அதுதான் ரிப்பீட்டடாக அதான் ஒரு சந்தோஷம் அப்படின்றது மனசில் தெரியுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு எனர்ஜி எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி நிறைய நான் அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நான் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், இப்போ வந்து நான் ரெஸ்ட் டைமில் எனக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த கிடைக்கிற விஷயத்துக்கு நீங்கள் ஆக்ஷன் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து ஒரு ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயந்தான், இதுக்காக இன்வெஸ்ட் பண்ண விஷயம் தான், அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா முன்னாடி எப்படி இருந்திருக்கீங்க, சேரியட்டாக இருந்திருக்கீங்க அந்த விஷயத்துக்கு. உங்களுக்கு இப்போ கிடைச்சிருச்சு, கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு மனசு திருப்தி இருக்கும்ல, அதான் உங்களுக்கு வந்து தெரியுது. ஓகே, சில சிச்சுவேஷன் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கலாம், டிமாண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு ஏதாவது வந்து முன்னாடி வந்து பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னா அது போகுதுங்க. இந்த சம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு இருந்திருக்கு அப்படின்னா விஷயத்தை வந்து செய்ய விடாமல் தடுத்தவங்க, அந்த பர்சனாக இருக்கலாம், சுச்சுவேஷனாக இருக்கலாம், அது வந்து போகுது, கம்ப்ளீட்டாக போகுது. ஓகே, வாவ், சூப்பருங்க. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம், வாவ். ஸோ இது மோஸ்ட் எப்படி இருக்குன்னா, சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப், எஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி எமோஷ்னலி கோயிங் டு பி பேலன்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து சம்திங் வந்து முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஒரு கிளாரிட்டியாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ வந்து சம் கிளாரிட்டி அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. சம்திங் நீங்கள் வந்து அதை கவனிக்க போகிறீங்க. சில விஷயம் உதவலை, அதாவது நீங்கள் வந்து நினச்சி போன விஷயம் இல்லை, உங்களுக்கு கிடைச்ச விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சில விஷயம் உங்களுக்கு வந்து உதவலை, அது தாண்டி ஒரு விஷயம் நீங்கள் பார்ப்பீங்கள்ல, ஒரு கண்ணோட்டம், ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து சில விஷயம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும், சில விஷயம் உங்களுக்கு வந்து இந்த பர்சன் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, இந்த பர்சன் எனக்கு வந்து லவ் பண்ணுவாங்க, இந்த பர்சன் வந்து எமோஷ்னலி எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு நினச்ச விஷயம் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு கண்ணோட்டம் அப்படின்றது மாறி இருக்கும். சம்திங் அந்த மாதிரியும் தெரியுது. இது வந்து ஒரு நீங்கள் ஒரு ஸ்டெப் வந்து மாற்றிருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய கண்ணோட்டம் அப்படின்றது வந்து மாறி இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து ரீயூனியன் இருக்கலாம், அந்த பர்சன் வந்து மாறி திருந்தி வர்றதுக்கும். சிலருக்கு வந்து உங்களுடைய எனர்ஜி எனக்கு ஹெவியாக தெரியுது. அது எப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய எனர்ஜி வைஸ் நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை வந்து இனிமேல் அப்ரோச் பண்ணணும், எப்படி வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மெசேஜ் கிடைக்குதுங்க. ஓகே, ஸோ யார் உங்களுக்கு வந்து ட்ரூ கேர் பண்ணுறாங்க, யார் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து எமோஷ்னலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு வந்து உங்களுடைய சரௌண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகுது. உங்களுக்கு வந்து ஒரு பேஸ், ஒரு ஃபேமிலி வைஸ் இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்களுடைய லவ் வந்து உங்களுக்கு வந்து புரிய போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ முன்னாடி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டுட் ஆன விஷயம் இப்போ வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போகுது அப்படின்ற மாதிரி தான். ஸோ சம் வேல்யூ கொடுக்க போகிறீங்க, உங்களுடைய லவ்க்கு அவங்க வேல்யூ கொடுக்க போகிறாங்க, அதே மாதிரி அவங்களுடைய ஒரு லவ்க்கு வந்து நீங்கள் வேல்யூ கொடுக்க போகிறீங்க. ஸோ இவ்வளோ நாள் நான் புரிஞ்சுக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல, அதுதான் எனக்கு கொடுக்குது. சம்திங் நீங்கள் வந்து புரிஞ்சு தெளிஞ்சு ஒரு விஷயத்தை வந்து கண்கூட பார்க்குறீங்க, ஒரு விஷயத்தை வந்து அப்ரோச் பண்ண போகிறீங்க, அந்த விஷயத்தில் வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. ஸோ பாசிட்டிவிட்டி, கிளாரிட்டி அப்படின்றது தான் உங்களுடைய இதில் தெரியுதுங்க. சம் சுச்சுவேஷன் எண்ட் ஆகிருக்குங்க, அதுதான் எனக்கு தெரியுது. சம் சுச்சுவேஷன் எது வேணாலும் இருக்கலாம், பட் அதில் இருந்து கம்ப்ளீட்டாக உங்களுடைய மைண்ட் வந்து கிளாரிட்டியாக எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து எனர்ஜி உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். இந்த மாதத்துக்குரிய பிளஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். எம்ப்ரேஸ் சேஞ்சஸ், நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, என்ன சொன்னேன் அதான் வந்திருக்கு உங்களுக்கு. எம்ப்ரேஸ் சேஞ்ச் as a path to growth as I underwent many transformation in my journey. ஸோ இவங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், உங்களுடைய ஜர்னியும் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய நடந்திருக்கும். பி ஓப்பன் டு நியூ எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் பர்சனல் எவல்யூஷன். இதுதான் நீங்கள் இப்போ வந்து பண்ண போகிறீங்க. உங்களுடைய உங்களுடைய வே அப்படின்றது வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பர்சனலாக உங்களுக்கு வந்து எவாலுவேட் ஆக போகுது. உங்களுக்கு அந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே கிடைக்க போகுது, உங்களுக்கு வந்து அந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ரெமடி டிஸ்போஸ் ஓல்டு ஸ்டஃப் விச் இஸ் நாட் யூஸ்ட் எனி மோர், அலோ ஸ்பேஸ் ஃபார் நியூ பிளஸிங்ஸ். உங்களுக்கு வந்து அதுதான் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நியூ பிளஸிங்ஸ் லைக் குயின் ஆஃப் கப்ஸாக காத்துட்ருக்கு. உங்களுக்கு வந்து முன்னாடி பேஜ் ஆஃப் கப்ஸாக இருந்திருக்கலாம், நீங்கள் வந்து
அதுக்கு வந்து வெயிட்டிங்கில் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தேடி வர்றது என்ன அப்படின்னா சன், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ். சூப்பரான ஒரு எனர்ஜி இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. நல்ல ஒரு சந்தோஷமாக இருங்க. ஹாப்பியான விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. ஹாப்பி மைண்ட் செட்டில் இருங்க. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது, இந்த சேஞ்சஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நினச்சி வருத்தப்படாதீங்க. இது நல்லதுக்கு உங்களுக்கு, அதை நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ செகண்ட் கார்ட் எனர்ஜி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்த்துடலாம். மென்டல் கிளாரிட்டி. உங்களுடைய பாயலில் கிளாரிட்டி என்ற வேர்டு வந்து அதிகமான டைம் வந்துச்சு உங்களுடைய பாயலில். மாஸ்டர் யுவர் மைண்ட் அஸ் ஐ மாஸ்டர்ட் மைண்ட் டு அச்சீவ் கிளாரிட்டி அண்ட் ஃபோக்கஸ். எஸ், உங்களுடைய மைண்ட் தான் உங்களுக்கு மாஸ்டர். அதோட என்ன இருக்குங்க, நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க. ஐ மாஸ்டர்ட் மைண்ட். எஸ், நீங்கள் பண்ணிட்டீங்க. டு அச்சீவ் கிளாரிட்டி, ஃபோக்கஸ், ப்ராக்டிஸ் மென்டல் டிசிப்ளின் டு அச்சீவ் இன்னர் பீஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன். சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம். மேபி 75% வந்திருக்கலாம். 25% இன்னும் வெயிட்டிங். அந்த கிளாரிட்டி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இல்லைன்னா சிலருக்கு 50% இருக்கலாம். சிலருக்கு 100% கண்டிப்பாக சான்சஸ் அதிகம். ஸோ அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும். எப்படிப்பட்ட ஒரு லைஃப் நான் போயிட்டுருக்கேன், எப்படிப்பட்ட சரௌண்ட்ஸ் எனக்கு இருக்குது, இனிமேல் நான் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடச்சிருக்கலாம். ஸோ ரெமெடி என்ன அப்படின்னா, பெர்ஃபார்மிங் எ ஃபயர் ரிச்சுவல் டெடிகேட்டட் டு காட். டூ ஸ்மால் கவ் டங்க் அப் ஹெவன் அண்ட் ரீட் ஹனுமன் சாலிசா. நீங்கள் கற்பூரம் ஏற்றும் போது கொஞ்சமாக இந்த மாட்டு சாணம் வச்சு ஏறிங்க. ஸோ அப்படி பண்ணும்போதும் அதே மாதிரி வந்து ஹனுமன் சாலிசா நீங்கள் படிச்சுட்டே வரும்போதும் மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும், இன்னர் பீஸ் அப்படின்றது கிடைக்கும். நீங்கள் நினச்ச விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. இதான் உங்களுடைய ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய மெயில் இன்ஸ்டாவில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் கொடுங்க. தேங்க்யூ.